அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த போர்ட்டல். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற இடத்துல நீங்க வச்சுட்டு தூங்கினாலே போதும். தாறுமாறா பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த நாள் திரும்பி வர்றதுக்கு அடுத்த 9 வருடங்கள் நம்ம காத்திருக்கணும். அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 777 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இத பத்தின விளக்கத்தையும் எந்த அளவுக்கு இந்த நாள் சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்குங்கிறத பத்தியும் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த பதிவுல நாம அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. டைரக்டாவே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 2 சொட்டு மட்டும் இந்த பொருளை சேர்த்துக்கிட்டாலே போதும், அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு இதை உங்க கையில எழுதினாலே போதும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். 3வது வீடியோல இதே 7 மணி 7 நிமிடங்களுக்கு இதை 7 முறை மட்டும் எழுதினாலே போதும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பர்ஸ்ல இத வச்சாலே போதும், 7 மடங்கா பணம் சேர ஆரம்பிக்கும். உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் கொடுத்திருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல வேற ஏதாவது பரிகாரங்களை செஞ்சிருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி எந்த பரிகாரமும் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கன்னு சொல்றவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி பவுல கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம், மண் கிண்ணம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இத பத்தி ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் சொன்ன பொருட்கள் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண எவர் சில்வர் டம்ளரை எடுத்துக்கோங்க. அடுத்ததா தண்ணீர் நமக்கு தேவைப்படும். RO வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சாதாரணமா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், ஆத்து தண்ணீர், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தண்ணீர் கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மழை தண்ணீர் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லைங்கன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல போர் வாட்டர் வரும் இல்லையா, அதுல இருந்து ஒரு டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உகந்தது இந்த தண்ணீர். இந்த தண்ணீரை வச்சு நாம பரிகாரத்தை திங்கட்கிழமை நாள்ல செய்யும் போது இன்ஸ்டன்டா எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். 1 ரூபாயா 2 காசு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரே காசா 2 ரூபாயா எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த 2ங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது.
பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பல மடங்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த 2 ரூபாயை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுட்டு தூங்குங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வேற எந்த வேலையும் நீங்க பார்க்க தேவையில்லை. படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும். இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க வீட்டுல நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 ரூபாய் காசுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல். இன்னைக்கு பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படும். சரி, 2 ரூபாய் காசுல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீர்ல இந்த 2 ரூபாய் காசை, அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய காசை அந்த தண்ணீர்ல சேர்த்துருங்க. இதுக்கப்புறமா இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுங்க. 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. இதுக்கப்புறமா இந்த டம்ளரை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சிருங்க. ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி, திறந்து இருந்தாலும் சரி, ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த டம்ளரை திறந்த படிக்கு, அதாவது டம்ளரை மூடி போட்டு மூட வேண்டாம், அப்படி ஓப்பனாவே வச்சிருங்க. உங்களால முடியும்னா உங்க வீட்டுல பால்கனில ஓப்பன் ஸ்பேஸ்ல இந்த டம்ளரை ஓப்பனாவே நீங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில உங்க வீட்டுக்கு பின்பக்கம் முன்பக்கம் கூட நீங்க வைக்கலாம். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், என்னால வெளியில வைக்க முடியாதுன்னு சொல்றவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஜன்னல் பக்கத்துல வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்க கைகளை தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்க கைகளை கழுவும் போதும் பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லிட்டே கழுவுங்க. இந்த 777 போர்ட்டலோட எனர்ஜி ஃபுல்லா அந்த தண்ணீர்ல இறங்கி இருக்கும். சந்திர பகவானோட பரிபூரணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இத பயன்படுத்தி அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணுங்க. இப்படி கைகளை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை உங்க ட்ரெஸ்ல துடைக்காதீங்க. அதே மாதிரி டவல் வச்சும் துடைக்க வேண்டாம். காத்துல தானா காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.